Students, so in this video we are going to continue the remaining part of the story, Unit 3 Prose. So Isaac Newton, the ingenious scientist. So he was the first that he had found out the nature of light. For the before his day nobody could tell what the sunshine was composed of until. ஸோ ஹீ வாஸ் ஐசக் நியூட்டன் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு நேச்சர் ஆஃப் லைட்டுங்கிறத கண்டுபிடிச்சாரு. ஸோ அவர் கண்டுபிடிக்கிறதுக்கு முந்தின நாள் வரைக்கும் அந்த சன்ஷைனில் என்ன இருக்குதுன்னு கூட யாருக்கும் தெரியாது. ஸோ அவர் அதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் அந்த நேச்சர் ஆஃப் லைட் ஒரு சன்ஷைனில் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேச்சர் இருக்குது, ஒரு நேச்சர் ஆஃப் லைட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும். யூ ரிமெம்பர் ஐ சப்போஸ் த story of an apple's falling on his head which helped him to discover the force of gravitation which keeps the heavenly bodies in their course. ஸோ இது வந்துட்டு நீங்கள் ஒரு ஸ்டோரி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ஆப்பிள் அவருக்கு தலையில் விழுந்ததுனால அதை வச்சு எப்படி இந்த ஆப்பிள் வந்துட்டு கீழே விழுகுது அதை யோசித்து தான் வந்துட்டு ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிடேஷனல் கண்டுபிடிச்சாரு. ஸோ அதே மாதிரி தான் வந்துட்டு ஒவ்வொரு ஐடியாவும் வந்துட்டு யோசிக்கிறதுனால அது அந்த ஹெவன்லி பாடிஸில் இருக்க எல்லாமே வந்துட்டு இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ ஒன்ஸ் ஒரு ஐடியா வந்துட்டு இவர் மைண்டுக்கு கிடச்சிருச்சுன்னா அவர் மைண்டை ரெஸ்ட்டுக்கே விட மாட்டார். அதுக்கான லாஸ், அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவர் மைண்டை ரெஸ்ட்டுக்கு போகாது. when he had once got a hold of this idea, he never permitted his mind to rest until he had searched all the laws by which the planets are guided through the sky. This he did thoroughly as if he gone up among the stars and track them in their orbits. As a boy, he found out the mechanism of windmill, and as a man he explained his fellow men the mechanism of the universe. ஸோ சின்ன பையனாக இருக்க போகும்போது அவர் ஒரு மெக்கானிசம் ஆஃப் விண்மில்லை தான் கண்டுபிடிச்சார். பட் கொஞ்சம் பெருசானே ஒரு மேனாக ஆனோடனே இவர் என்ன பண்ணார், ஒரு யூனிவர்ஸில் என்ன நடக்குதோ அப்படிங்கிற ஒரு மெக்கானிஸையே வந்துட்டு இவர் வந்து கண்டுபிடிச்சார். While researching, he was accustomed to spend night after night in the lofty tower gazing at the heavenly bodies through a telescope. ஸோ இது வந்துட்டு இதெல்லாம் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்க போகும்போது இவர் என்ன பண்ணார், ரொம்ப ஃபெமிலியரான நைட்ஸ், அதாவது முக்காவாசி நைட்ஸ் என்ன பண்ணால் ஒரு லாஃப்டி டவர், ஒரு பெரிய டவருக்கு மேலே நின்றுட்டு டெலிஸ்கோப் வச்சுட்டு இவர் வந்துட்டு ஹெவன்லி பாடிஸையே பார்த்துட்ருப்பார். ஹிஸ் மைண்ட் வாஸ் லிஃப்டட் ஃபார் அபவ் த திங்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். ஹீ மே செட், "Indeed, I have spent the greater part of his life in the worlds that lie thousands and millions of miles away. Forever the thoughts and the heart are ட்ரூ எக்ஸ்டென்ஸ்." ஸோ அது ஒவ்வொரு டைமும் அந்த டெலிஸ்கோப்பில் வந்துட்டு அந்த ஹெவன்லி பாடிஸை பார்க்க போகும்போது ஸோ இந்த வேர்ல்டுக்கு மேலே என்ன இருக்குது, இந்த வேர்ல்டை சுற்றி என்ன இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் அவர் கண்டுபிடிக்கணுங்கிற ஒரே ட்ரூ எக்ஸ்டென்ஸாக இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு நாளும் ஃபெமிலியராக நைட்ஸ் நிறையா நாள் நைட்டு வந்துட்டு லாஃப்டி டவரில் உட்காந்துக்கிட்டு அந்த டெலிஸ்கோப் மூலமாக அந்த ஹெவன்லி பாடிஸை பார்த்துக்கிட்டு அந்த வேர்ல்டுக்கு மேலே என்ன இருக்குது, வேர்ல்டை சுற்றி என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் தான் இவரோட ஒரே தாட்டாக இருந்தது. மில்லியன் லிவ்ட் to a very old man, renowned thinker, and was made a member of parliament and received the honor of knighthood from the king. ஸோ இவர் வந்துட்டு lived to a very old man. ஸோ ரொம்ப வயசானதுக்கப்புறமும் இவர் வந்துட்டு ஒரு ஃபெமிலியரான திங்கர், ரொம்ப ஃபேமஸான திங்கர் அப்படின்னு சொல்லிட்டு பேரும் வாங்கினார். ப்ளஸ் ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக ஆனார். அண்ட் ஆல்சோ ஹி ரிசீவ்டு த ஆனர் ஆஃப் knighthood ஆஃப் திஸ் ஃப்ரம் த கிங். ஸோ ஒரு knighthood, அதாவது ஒரு அவார்ட் மாதிரி வந்துட்டு ஒரு கிங் கிட்டேருந்து வாங்கினார். பட் ஹீ கேர்ட் லிட்டில் ஃபார் த earth ஃபேம் அண்ட் ஹானர் அண்ட் felt no pride in vastness of his knowledge. ஸோ இதை வந்துட்டு அவங்க கொடுக்குற சின்ன சின்ன அப்ரிஷியேஷன்ஸ் கூட இவருக்கு வந்துட்டு அது பெருசாக தோணாது. அண்ட் ஆல்சோ இவர் இவ்வளோ கண்டுபிடிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைடும் அவருக்கு வந்துட்டு கண்டிப்பாக கிடையாது. அவர் இவ்வளோ வாஸ்ட் நாலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு என்றைக்கும் வந்துட்டு நினைக்க மாட்டார். ஆல் தட் ஹீ ஹேட் லேர்ன் ஒன்லி மேட் ஹிம் feel how little he knew in comparison to what he remained to be known. ஸோ இவர் இந்த அளவுக்கு கண்டுபிடிச்சிருக்குங்கிற ஒரு ப்ரைடும் இருக்காது. பட் ஆல்சோ ஹீ இஸ் திங்கிங், நான் இன்னும் எதுவும் கண்டுபிடிக்கல, ஸ்டில் ஐ நீட் டு ஃபைண்ட் சம்திங் நியூ. இந்த மாதிரி தான் வந்துட்டு அவர் மைண்டில் வந்துட்டு ஓடிட்டே இருக்கும். ஐ சீம் டு மைசெல்ஃப் லைக் அ சைல்ட், ஹீ அப்சர்வ் playing on the seashore and picking up here and there a curious shell or the pretty pebble
while the boundless ocean of the true lies undiscovered for me. ஸோ ஒரு சீஷோர் முன்னாடி நின்றுட்டு ஒரு சில்ட்ரன்ஸ் ப்ளே பண்ணிகிட்ருக்கிறது, இல்லை அங்கேயும் இங்கேயும் ஓடி அந்த ஒரு குட்டி குட்டி ஷெல்லு அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அட்மையர் பண்ணுவேன். ப்ளஸ் ஆல்சோ அந்த ஓஷனில் எப்படி நம்ம அந்த ஓஷனுக்குள்ளே இருக்கிறத டீப்பாக நம்மளால் எப்படி டிஸ்கவர் பண்ண முடியாதோ அதே மாதிரி தான் நானும் வந்துட்டு இன்னும் பெருசாக நான் எதுவும் டிஸ்கவர் பண்ணல, இன்னும் நான் நிறையா வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பார். அட் லாஸ்ட் இன் 1727 when he was 85 years old, Sir Isaac Newton died, or rather he ceased to live on the earth. So at last 1727 வந்துட்டு 85 years old வந்துட்டு Sir Isaac Newton வந்துட்டு இறந்துட்டார். ஸோ இறந்துட்டாருன்னு சொல்கிறது பார்த்தா அவர் வந்துட்டு இங்கே வாழ்கிறத ஸ்டாப் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். இந்த earthல we may be permitted to live, that he is still searching of the indefinite wisdom and godness of the Creator as earnestly as and even more success than while his spirit animated a mortal body. ஸோ இவர் வந்துட்டு இறந்து நம்ம இன்னமும் நம்புகிறோம், ஏதோ ஒரு விதத்தில் வந்து அவர் இன்னும் வந்துட்டு டிஃபைன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கார். ஸோ ஏதோ ஒரு ஹியூமன், ஏதோ ஒரு வகையில், ஏதோ ஒரு மாடல் பாடி மேலே ஏதோ ஒரு ஹியூமன் வச்சு அவர் இன்னமும் வந்துட்டு அந்த ஸ்கைலேருந்து இன்னும் நிறைய வந்துட்டு டிஸ்கிரைப் பண்ணிகிட்டே தான் இருக்கார். ஸோ அவர் இன்னும் இங்கே தான் இருக்காருன்னு சொல்லிட்டு ஸ்டில் நம்ம வந்துட்டு பிலீவ் பண்ணுறோம். ஹி வாஸ் லெஃப்ட் அ ஃப்ரேம் பிஹைண்ட் ஹிம் அண்ட் விச் வில் பி ஆஸ் என்டியூரபிள் ஆஸ் இஃப் ஹிஸ் நேம் வேர் ரிட்டன் இன் த லெட்டர்ஸ் ஆஃப் லைட் formed by the stars up on the middle of the sky. ஸோ இன்னமும் வந்துட்டு அவர் என்ன, அவர் பண்ண ஒரு ஃபேம், அவர் பண்ண ஒரு டிஸ்கவர் இன்னமும் நம்ம வந்துட்டு ஸ்கையை பார்த்தா ஒரு பேர் இருக்கும், ஒரு லைட்டை பார்த்தா ஒரு பேர் இருக்கும். ஸோ எவ்ரிதிங், ஒரு மிட் நைட்டில் ஒரு ஸ்கையை பார்த்தா அந்த ஸ்டார்ஸில் ஒரு பேர் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் வந்துட்டு அவர் அவர் டிஸ்கிரைப் பண்ணி நிறைய இன்வென்ட் பண்ணதுனால மட்டும்தான். I love to hear about mechanical conventries such as the water clock and the windmill. Mark George. I suppose if Sir Isaac Newton had only thought of, he would have found out of the steam machines, railroads and all other famous inventions that have come into the use since his day. So ஜார்ஜ் அப்படிங்கிறவர் வந்துட்டு ஒரு கொட்டை போடுறாரு. இவர் வந்துட்டு மெக்கானிசம் கான்ட்ரவர்சி, அதாவது மெக்கானிசம்ஸ் மேலே நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அது மூலயமாவே மெக்கானிசம் மேலே நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால தான் வாட்டர் கிளாக்கு, விண்மில்லாம் கண்டுபிடிச்சார். ஸோ அந்த லைன்லேயே போயிருந்தாருன்னா கண்டிப்பாக இவர் வந்துட்டு ஸ்டீம் இன்ஜின், ரயில் ரோட், இன்னும் நிறைய இன்வென்ஷன்ஸ் கண்டுபிடிச்சிருப்பார். மக்களுக்கு யூஸ்ஃபுல் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்வென்ஷன்ஸை நிறைய கண்டுபிடிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜ் வந்துட்டு சொல்கிறாங்க. வெரி பாசிபிள் ஹீ மைட் ரிப்ளைட் மிஸ்டர் டெம்பிள். ஸோ அதுக்கு இன்னொருத்தங்க வந்துட்டு மிஸ்டர் டெம்பிள்ங்க ரிப்ளை பண்ணுவாங்க, நீங்கள் யோசிக்கிறது தப்பு கிடையாது, வெரி பாசிபிள் மைட், இது வந்துட்டு உண்மையாக கூட இருக்கலாம். அண்ட் நோ டவுட் அ கிரேட் மேன் வுட் பி மோர் யூஸ்ஃபுல் டு மேனுஃபேக்சர் steam engines than to search out of the system of universe. Other great astronauts besides Newton have been endowed with a mechanical genius. There was a David Rittenhouse, American. He made a perfect little watermill when he was only 7 or 8 years old. But this sort of ingenuity is between a trifle in comparison with the other talents of such man. ஸோ அதுக்கு வந்துட்டு மிஸ்டர் டெம்பிள் சொல்கிறாங்க, நீங்கள் நினைக்கிறது தப்பு கிடையாது, மெக்கானிசம் ஒரு ரூட்டில் போயிருந்தாங்கன்னா ஸ்டீம் இன்ஜின், ரயில் ரோட் கண்டுபிடிச்சிருப்பார், டே டு டைப்பில் என்ன இன்வென்ஷன்ஸ் இருக்கோ அது கண்டுபிடிச்சிருப்பார். பட் இவர் வந்துட்டு அதாவது சிஸ்டம் ஆஃப் யூனிவர்ஸில் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னா அதுக்கு வந்துட்டு ஒரு மெக்கானிசம் தெரியாமல் அங்கே எதுவுமே கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ஸோ இதுதான் வந்துட்டு ஒவ்வொரு அஸ்ட்ரானட்டுக்கும் வந்துட்டு நிறைய மெக்கானிசமும் வந்துட்டு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அங்கே போய் நம்மளால் வந்துட்டு ஒரு இதை டிஃபைன் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் தெர் வாஸ் டேவிட் ரிட்டன்ஸ், ஒரு அமெரிக்காவில் டேவிட் ரிட்டன்ஸ் ஹவுஸ் அப்படிங்கிறவங்க வந்துட்டு ஒரு பர்ஃபெக்ட் வாட்டர் மில்லு வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காரு. எந்த ஏஜில் வந்துட்டுனா 7 to 8 இயர்ஸில் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அங்கே வந்துட்டு என்ன மெக்கானிசம் ஒர்க் ஆகுது, பட் திஸ் சார்ட் ஆஃப் இன்ஜினிட்டி இஸ் பட் அ மேட் trifle in comparison with our
அதர் டேலண்ட்ஸ் ஆஃப் சச் மேன். ஸோ இந்த டேலண்ட்ஸ் வந்துட்டு இன்னும் வேறு மென்ஸ் கூட நம்ம வந்துட்டு கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ யாருக்கு ஒரு யூனிவர்ஸில் இருக்க சிஸ்டமை வந்துட்டு டிஃபைன் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக வந்துட்டு மெக்கானிசம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ.